நாடாளுமன்ற மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக பர்த்ருஹரி மஹ்தாப் பதவியேற்ற போது காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் மரபுப்படி தற்காலிக சபாநாயகர் நியமனம் நடைபெற்றது. 7 முறை எம்பியாக தேர்வான பர்த்ருஹரி மஹ்தாபை 18வது மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं भर्तृहरि मेहताब जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. புதிய உறுப்பினர்களுக்கு பர்த்ருஹரி மஹ்தாப் பதவி பிரமாணம் செய்து வைத்த பின் வரும் புதன்கிழமையன்று மக்களவைக்கான புதிய சபாநாயகர் தேர்தலை அவர் நடத்துவார். இதற்கிடையே தற்காலிக சபாநாயகராக மஹ்தாப் நியமிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 8 முறை எம்பியாக தேர்வான கொடிக்குன்னில் சுரேஷை அந்த பதவிக்கு நியமிக்காமல் மத்திய அரசு நாடாளுமன்ற மரபுகளை அழித்து விட்டதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மஹ்தாப் 7 முறை தொடர்ச்சியாக எம்பியாக தேர்வானவர் என்ற வாதத்தை பாஜக முன்வைக்கும் பட்சத்தில் மற்றொரு பாஜக எம்பியான ரமேஷ் ஜிகஜினாகியை ஏன் அந்த பதவிக்கு நியமிக்கவில்லை? சுரேஷை போல அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் ஓரங்கட்டப்பட்டாரா என அந்த பதிவில் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் செஷாத் பூனாவாலா, காங்கிரஸ் கட்சி முதலில் சுரேஷை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கட்டும் என தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே கொடிக்குன்னில் சுரேஷின் அரசியல் எதிர்காலம் குறித்து காங்கிரசுக்கு அக்கறை இருந்தால் அவரை மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராகவே அல்லது 2026இல் கேரளாவில் நடக்கவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராகவே களமிறக்குங்கள் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தற்காலிக பதவிக்காக ஏன் காங்கிரஸ் இவ்வளவு அழுத்தம் தர வேண்டும் எனவும் பூனாவாலா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைக்கு தொடர்ந்து 7 முறை தேர்வானதால் தற்காலிக சபாநாயகர் பதவிக்கு மஹ்தாப் தேர்வு செய்யப்பட்டார் என்றும், கொடிக்குன்னில் சுரேஷ் 8 முறை தேர்வானாலும் இடையே 1998, 2004இல் தேர்வாகவில்லை என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கமளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மக்களவையில் எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயகத்தை காப்போம் என்ற முழக்கத்துடன் அரசியல் சாசன பிரதிகளை சுமந்தபடி கலந்து கொண்டனர்.